لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எல்லாம் படைத்திருக்கிற படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு மனித படைப்பு தான். இரண்டால் மனித படைப்பிற்கு தான் கியாமத் நாளில் சொர்க்கமும் நரகமும் தீர்ப்பளிக்கப்படவிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மனித படைப்பிற்கான முக்கியமான நோக்கம் மறுமையினுடைய வாழ்வாக லட்சியமாக அவன் கொண்டிருக்கிறான். குறிப்பாக மற்ற படைப்பினங்களை விட மனித படைப்பிற்கு தான் அதிகமான தேவைகள் இருக்கிறது. இப்படியும் சொல்லலாம், மற்ற படைப்பினங்கள் தன்னுடைய தேவைகளை சுருக்கிக் கொள்கிறது. ஆனால் மனிதன் தன்னுடைய தேவைகளை எவ்வளவு இருந்தாலும் தானாகவே அவன் விரிவடைய செய்து கொள்கிறான். அன்றாட தேவையாகிய நமக்கு என்ன வேண்டுமோ அதை என்ன அல்லாஹ் கொடுத்தாலும் கூட இதற்கு மேல் என்ன செய்யலாம் என்பதாக அவனுக்கு மட்டுமே அந்த நப்சு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். சொல்லப்போனால் அப்டேட் செய்யக்கூடிய அந்த தன்மை நாம் படித்திருக்கிறோம். எல்லா உயிரினங்களுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு தான் 6 அறிவு என்பதாக படித்திருக்கலாம். அரபியிலையும் சொல்வார்கள், மற்ற உயிரினங்களை விட மனிதனுக்கு உள்ள ஒரே ஒரு தன்மை வித்தியாசம் ஹயவான நாத்திக் என்பதாக சொல்வார்கள். அதற்கு சுருக்கமாக நாம் பொருள் விளங்கும்படி சொன்னால், புதிதாக சிந்தனை செய்து தன்னை வளர்த்து கொள்ளக்கூடியவர். மற்ற ஜீவராசிகள் அப்படி வளர்த்து கொண்டார். தூக்குநாங்குருவி படைக்கப்பட்ட காலத்தில் அந்த கூடு கட்ட ஆரம்பித்து இன்றைக்கும் நான் தான் கட்டுது. அது கியாமத் நாள் வரைக்கும் அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது என்றைக்கு அப்டேட் ஆகாது. அது நம்ம மாடி மேலே மாடி வச்சு கட்டலாம், ஏசி வைக்கலாம், அப்படின்லாம் ஒன்றுமே செய்யாது. இதுபோல் ஒரு குருவை எடுத்துக்கொள்ளுங்கள், காகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தனக்குன்னு என்ன அல்லாஹ் கொடுத்தானோ அதுதான் கியாமத் வரைக்கும் செய்யும். அது அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு அப்படியே அடிப்படைகிறது. இந்த உலகம் என்ன சாதாரண வழிபோக்குன்னு வாழுகிற இந்த உலகம் தானே, இதில் போய் என்ன தவறு பெருசாக கட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பானே என்னவோ அது அப்படியே கட்டுப்படுகிறது. மனிதன் மட்டும்தான் இன்னும் என்ன செய்யலாம், பிறரை பார்த்து நம்மளோட அவங்க என்ன கொஞ்சம் நல்லா வீடு கட்டியிருக்கிறாங்க, நம்ம எப்படி வீடு கட்டலாம், இப்படியாக பிறரை பார்த்தே நம்ம வாழ்க்கையை சொல்லப்போனால் அப்படியே திருமணத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து அவங்க என்ன ஸ்கூலில் சேர்த்துருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம பிள்ளையும் நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இப்படி சிரமப்பட்டு தன்னைத்தானே நான் ஆரம்பித்து சொன்னது போல் தன்னுடைய தேவையை தானாகவே பறிக்க கொடுக்குறான். அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கிற செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு தான். அதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் கொடுத்துருவான். நம்மளாகவே நாம் தேவையை விரிவடைந்து கொண்டு இறுதியில் நாம் அல்லாஹ்வை செலுத்திக் கொள்வது எந்த வகை நியாயம்? அப்போ நம்முடைய தேவையை நாம் அதிகரித்து கொண்டு அதுக்காக சம்பாதிப்பதற்காக எதை நாம் இழைக்கிறோம். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று குடும்பத்தை இழைக்கிறார்கள். சிலர் தீனுக்கும் அதுக்கும் சம்மதமில்லாத இடத்திற்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தொழுகை இழைக்கிறார்கள், சுன்னத்தை இழைக்கிறார்கள். இப்படி எல்லாம் செல்லுகிற அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறை கூறினார்கள்? சரி பரவாயில்ல, ஓலக்குடி செய்து வாழ்ந்தால் போதுன்னு உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்காக வந்தேன். அப்போ காலத்திற்கு தகுந்தாற்போல் நம்மளும் கண்ணியமான முறையில் வாழ்வோம். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. இப்போ சம்பாதித்தல் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் ரொம்ப அதிகமான முறையில் தேவைப்படுது. மற்ற ஜீவராசிகளுக்கு அதுக்கான உணவுகளை எறும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கான உணவை கீழே போய் சேர்த்து வச்சுக்கிது. இப்படி அதுகளுக்கு எல்லாம் அறிவு கொடுத்துருக்கிறான். ஆனால் மனிதன் அன்றாடம் சம்பாதிக்க வேண்டிய தேவையை தானாகவே தேர்ந்தெடுத்து கொண்டாலும் கூட அதற்கான வழிமுறையை
அவன் சம்பாதிப்பதின் நோக்கம் என்னவா இருக்கணும்? சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சிருக்கிற ஒரே படைப்பு மனுஷ படைப்பு மட்டும்தான். அது மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு தேவையான உணவு கிடைச்சிருச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு விலங்கை நீங்கள் எடுத்துக்கங்களேன், ஒரு ஆடு மாடு வயிறு ரொம்பினதுக்கப்புறம் சாப்பிடாது. அதுக்கப்புறம் என்னதான் அதுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு அப்படியே திரும்பி போயிடும். ஒரு நாயை எடுத்துக்கொண்டாலும் கூட தனக்கு போதும்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு பூனையை நீங்கள் வளர்த்தா கூட அது பால் வைக்கிறீங்க, வயிறு ரொம்பிருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்க, அதுக்கு என்ன போதுமோ அவ்வளோதான். ஆனால் மனுஷன் மட்டும்தான் வெரைட்டிகள் பெருக பெருக அதில் இன்னும் இருக்குதா, அதில் ஒரு ரவுண்டு கொடுங்க, அதை சாப்பிட்டு பார்க்குறேன்னு நம்ம மட்டும்தான் அதில் ரொம்ப பிரபலியமாக இருக்கிறோம். அப்போ மனுஷனுடைய சூழ்நிலைகள் இருக்கிறப்ப என்ன நோக்கமாக இருக்கணும் சம்பாதிக்கிறது அப்படின்னு நபிசுல்லாஹ் சொல்லி கொடுத்தப்ப சொன்னாங்க, சம்பாதிக்கலாம், தப்பே கிடையாது, எவ்வளோ பெரிய லெவல்லையும் வாழலாம், எல்லாம் கொடுத்தது எல்லாம் கொடுக்கறது, அதில் நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? சம்பாதிக்கிறது நோக்கம் அப்படின்னா நபிசுல்லாஹ் சொல்லி தராங்க, மன் தலப துனியா, யார் துனியாவை தேடுகிறாரோ 3 நோக்கம் அவர்கிட்ட இருக்கணுமாமா. என்ன நோக்கம்? தஅஃபுஃபன் அனில் மஸ்அலத்தி, முதல் நோக்கம் அவருக்கு இருக்க வேண்டியது பிறர்கிட்ட கையேந்தாததற்காக அவர் சம்பாதிக்கணும். நான் யார்கிட்டையும் கையேந்திரக்கூடாது, எல்லாம் யார்கிட்டையும் நான் தேவையாகிடக்கூடாது, எல்லாம் அப்படின்ற நோக்கத்திற்காக சம்பாதிக்கணும். 2வது நோக்கம் சஹயன் அலா ஐயாலிஹி, தன் குடும்பத்திற்கு முயற்சி செய்தவனாக, தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன் குடும்பத்திற்கு செலவு செய்வதற்காக சம்பாதிக்கணும். 3வது அத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய அண்டை வீட்டாளர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி சம்பாதிக்கிறார். 3 நோக்கம் தான் நபிசுல்லாஹ் சம்பாதிக்கான நோக்கம் சொல்லி கொடுத்தது. ஒன்று, பிறர்கிட்ட கையேந்தாத சூழ்நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும், நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செலவு செய்யணும். 3வது, நம்மை சுற்றி உள்ள ஏழை மக்களுக்கு அண்டை வீட்டாளர்களுக்கு செலவு செய்யணும். இந்த 3 நோக்கம் மட்டும் கொண்டு யார் இந்த உலகத்தை தேடுகிறாரோ சம்பாதிக்கிறாரோ நபிசுல்லாஹ் சொன்னாங்க, லக்கியல்லாஹ வவஜஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ரி, நாளை மறுமையில் அல்லாஹ் சந்திக்கிற பொழுது எப்படி 14ஆம் இரவு சந்திரன் பரிபூர்ணமான முறையிலே அழகான முறையில் இருக்குமோ அதே போன்று அல்லாஹுடைய முகம் இருக்கிற நிலைமை நான் அல்லாஹ்வை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அப்போ இந்த 3 நோக்கம் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 நோக்கத்தோடு சம்பாதிச்சோம் அப்படின்னா அல்லாஹ்வை சந்திக்கிறப்ப ரொம்ப நல்ல முறையில் சந்திக்கலாம். இன்னொரு 3 நோக்கம் இருக்கக்கூடாதுன்னாங்க. மண் தலப துனியா ஹலாலன், ஒருத்தர் ஹலாலாக தான் சம்பாதிக்கிறார், ஹராமான சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த பேச்சு, ஹலாலாக தான் சம்பாதிக்கிறாரு. ஆனால் 3 நோக்கம் இருக்கக்கூடாதுன்னாங்க. ஒன்று முகாசிரன், நம்ம இன்னும் அதிகமாக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய பேங்க் பேலன்ஸை கூட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணும், நம்ம கூட்டிகிட்டே போனோம் அப்படின்னா வயநாட்டில் ஏற்படுற மாதிரி இங்கே ஏற்பட ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளோதான், சொத்துக்கள் அது பணங்கள் அது ரொம்ப ஒரு செகண்டு தான். அல்லாவுடைய பார்வையில் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதிகப்படுத்துறதுக்கு மட்டுமே நோக்கமாக இருக்குது அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது. 2வது முஃபாஹிரன், பெருமை அடிப்பதற்காக சம்பாதிக்கிறார். அது நம்ம ஒரு சபையில் போகிறப்ப நம்ம தான் பெரிய ஆளாக தெரியணும், நம்ம ட்ரெஸ்ஸு தான் பெரிய ட்ரெஸ்ஸாக தெரியணும், நம்முடைய உடைகள் தான் மிக பெருசாக தெரியும், நம்ம வாகனம் மிக பெருசாக தெரியும் ஒரு சபைக்கு, நம்ம ஃபோன் தான் அப்படியே பெருசாக அப்படியே தெரியணும் அப்படின்ட்டு பெருமை அடிப்பதற்காக சம்பாதிக்கிறார். 3வது முராஹியன், பிறர்கிட்ட காட்டணும், எல்லாத்தையும் நம்மளை பார்த்தா ஊர் மக்களே மதிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்க இல்லையோ வெளியே வரப்ப பெரிய லெவலில் சுற்றி தெரியுவான். இப்படி அவருடைய நோக்கம் இப்படி 3ஆ இருந்துச்சு அப்படின்னா லக்கியல்லாஹ யௌம யல்காஹு வஹுவ அலைஹி கல்பான், அல்லாஹ்வை சந்திக்கிறப்ப இவன் மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிற நிலைமையில் தான் அல்லாஹ்வை சந்திப்பானா. இப்போ சம்பாதிக்கிற நோக்கம் 3ஆக இருக்கணும். ஒன்று, யார்கிட்டையும் தேவையாகிடக்கூடாது அல்லாஹ், இன்னொன்று என் குடும்பத்தை காப்பாற்றணும் அல்லாஹ், இன்னொன்று என்னை சுற்றி உள்ள ஏழை மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அல்லாஹ். இதுதான் மார்க்கம் சொல்லியிருக்குது. 3 இருக்கவே கூடாது. ஒன்று, நிறைய அதிகமாகணும் அப்படின்னு வித்து பிடிச்சி போய் தெரியக்கூடாது. 2வது, அதை வச்சு பெருமை அடையக்கூடாது. 3வது, அதை வச்சு முகஸ்துதிக்காக வேண்டி மற்ற மக்கள்கிட்ட நம்மை பெருமை பாராட்ட வேண்டிய நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது. எனவே இந்த நோக்கத்தோடு நாம் சம்பாதித்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு கியாமத் நாளில் நல்ல ஒரு கூலியை தர இருக்கிறான். வல்ல ரஹ்மான் அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தது புரிவானாக. ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين.